உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்றைக்கு பாசுரம் 19 ரொம்ப அழகான ஒரு ரசனை மிக்க காட்சி. இதில் ஒரு இல்லறம், ஒரு கணவன் மனைவி, ஒரு கட்டில், அது ஒரு பஞ்சனை, அதன் மேலே நப்பின்னையும் கண்ணனும் உறங்குகிறார்கள் அல்லது படுத்திருக்கிறார்கள். அந்த காட்சியை எவ்வளவு அழகாக அப்படி கவிதை சொட்ட சொட்ட அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த நெருக்கத்தை, அந்த பாசத்தை, அந்த நேசத்தை ஆண்டாள் சொல்லுகின்ற அழகு இருக்கு பாருங்க. அடடா அடடா அப்படின்னு ரசிக்க தோணுது. பாசுரத்தை பாருங்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். அந்த நப்பின்னை கண்ணன் இருவருக்குமான நெருக்கம், கோட்டுக்கால் கட்டில், சுற்றிலும் குத்து விளக்கெரிகிறது, பூச்சரங்கள் தொங்குகின்றன, அந்த விளக்கிலிருந்து மங்கள வாசனை வருகிறது. அதன் மேல் கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனம். எத்தனை வார்த்தைகளை அடுக்கிற பாருங்க. அந்த 3 வரியிலேயே ஒரு திரைப்படத்தில் ஷார்ட் பிரிக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்டேஜ் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிற மாதிரி ஒரு படுக்கை அறையில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை பட்டியலாக நம்முடைய ஆண்டாள் சொல்லி தருகிறாள். நிச்சயமாக ஒரு ஆர்ட் டைரக்டரோட பார்வையில் பார்த்தா இந்த பாடல் மிக அழகான காட்சியாக விரியும். அந்த அழகோடு இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வரிகளை திரும்பவும் நாம் அனுபவிக்கலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். இப்போதான் பூத்த பூ, அதை தலையில் சூட்டி கொண்டிருக்கின்ற நப்பின்னை, நப்பின்னையோடு உறங்குகின்ற கண்ணன் என்று சொல்கிறாள். அந்த நப்பின்னை கிட்ட என்ன விஷயத்தை ஆண்டாள் சொல்றாங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வரியை பாருங்க. மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான். அதாவது கண்ணன் உறங்கும் போது அவனை பத்திரமா பார்த்துக்கணும்னு நப்பின்னை தூங்காம இருப்பாளாம். கண்ணன் உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள் என்று புராணம் சொல்லுகிறது. ஆனால் அந்த கண்ணனையே காக்கின்ற ஒரு தெய்வமாக நப்பின்னை இருக்கிறாள். அவன் தூங்கும்போது நீ தூங்காம கண்ணு முழிச்சிட்டு இருக்கியே, அப்படிப்பட்ட நப்பின்னையே என்று ஆண்டாள் அழைக்கிறாள். அப்படி அழைச்சு என்ன சொல்றா பாருங்க. எத்தனை ஏலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். சிறு கணம் கூட நீ அவனை பிரியாம இருக்கிற, அதெல்லாம் நல்லதுதான். தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். நீ இங்க உருவமா உட்கார்ந்துருக்க, அது போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறா. உருவமா உட்கார்ந்துருக்க, கண்ணனை பாதுகாக்கிற, அவனுக்காக நீ தூங்காமல் இருக்க. ஆனால் தகவேலோர் எம்பாவாய், அந்த தத்துவமாக மட்டுமே நீ இருக்க, உருவமாக மட்டுமே இருக்க, கருணை வேணும் அப்படிங்கிறா. வெறும் உருவத்தால் பயனில்லை, உனக்குள் எங்கள் மீதான கருணை வேணும் அப்படிங்கிறா. இது நப்பின்னை கண்ணன் என்கின்ற அந்த கணவன் மனைவி அந்த உறவை மட்டும் சொல்லுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சு பாருங்க. இப்போ பொருத்தி பாருங்க. பஞ்சனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் கொடுக்கின்ற செயல். அதை நம்முடைய பஞ்சனையாக நான் அங்கே போய் அடைந்தாக வேண்டும், அதுதான் என்னுடைய கோட்டுக்கால் கட்டில். அங்கே சுற்றிலும் குத்து விளக்கெரிகிறது, அங்கே சுற்றிலும் பூக்கள் தோரணமாக தொங்குகின்றன. அப்படிப்பட்ட கோட்டுக்கால் கட்டில், அந்த பஞ்சனை என்பது உறங்குவதற்கல்ல, எனக்கான பெருமையை சொல்வதற்கு என்கின்ற அர்த்தத்தை மாற்றி பாருங்கள். அப்புறம் கண்ணன் உறங்குகிறான் என்றால் கண்ணன் என்பது நம்முடைய இலக்கு, நாம் இன்னமும் தரிசிக்காத, நமக்கு இன்னமும் காண கிடைக்காத நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி. நப்பின்னை யார்? நாம் நமக்குள் கனவாக வரித்து வைத்திருக்கிறோம் அல்லவா? அந்த கனவு நம்மீது எப்போதும் இறங்கி இருக்கிறது முற்றிலுமாக. ஆனால் அந்த கனவு கண்ணனோடு நெருங்கி இருக்கிறது, நமக்கு இன்னமும் நெருக்கமாக இல்லை. அந்த மாதிரி நிலையில்தான் நப்பின்னையும் கண்ணனையும் ஆண்டாள் பார்க்கிறார். நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் கண்ணனோடு நோன்பிருக்க விரும்புகிறோம், எங்களுக்கு கண்ணன் தரிசனம் கிடைக்க மாட்டேன் என்கிறது என்று அந்த நப்பின்னையை தூது விடுகிறாள் ஆண்டாள். என்னும்போது நம்முடைய இலக்கு, நம்முடைய கிழக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கைக்கு எது அர்த்தம் கொடுக்கிறதோ அதைத்தான் நாம் நம்முடைய செயலாக, நம்முடைய அடையாளமாக வைத்திருக்கிறோம் அல்லவா? அதை நாம் இப்போது பொருத்தி பார்த்தால் சரியாக வரும்.
எனவே இப்போது பொருத்தி பாருங்கள், இந்த கட்டில், இந்த பஞ்சனை எல்லாமே வேறு ஒரு அர்த்தத்தை, அடர்த்தியை பெறும். அப்படிப்பட்ட நிலைக்கு நீ எங்களை அழைத்து செல் என்று நப்பின்னையிடம் தூது விடுகிறாள் ஆண்டாள். திரும்பவதோட பார்த்துருங்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். அந்த இலக்குகிட்டேயே அவ கருணையா கேட்கிறா, நீ இருக்கிற அது மட்டுமே போதுமா? நாங்கள் வெற்றி பெறுவதற்கான கருணையையும் நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை ஆண்டாள் சொல்கிறாள். நாம் அத்தனை பேரும் உழைக்க தயங்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி உழைத்தோமானால் அந்த உழைப்பே நமக்கான கருணையையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்கின்ற ஒரு தத்துவத்தை பொதிந்து வைத்திருக்கின்ற பாசுரம்தான் இது. இதே மாதிரியான ஒரு பார்வையை இந்த நப்பின்னை கண்ணனுக்கான நெருக்கத்தை சொல்லுகின்ற ஒரு பாடல் நாச்சியார் திருமொழியில், அதை பார்க்கலாமா? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாம நிறைதாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். வெற்றி ஆண்டாளை அடைந்து விட்டது. மதுசூதன் வந்து அவளுடைய கைத்தலம் பற்றுகிறான் என்பதாக ஒரு கனவை ஆண்டாள் இதில் உரைக்கிறாள். இதில் மிக முக்கியம் பல விஷயங்கள். ஒன்று, கைத்தலம் பற்ற என்கின்ற அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இப்படி சொல்கிறாள் ஆண்டாள் என்பதனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு அடையாளமாக தாலி அல்லது திருமாங்கல்யம் அணிவிப்பது என்பது தமிழர் மரபில் இல்லை என்பதை ஆண்டாள் இந்த பாடலில் நிறுவுகிறாள். கைத்தலம் பற்றி கொடுப்பது மட்டும்தான். மீனாட்சி சுந்தரேஸ்வரரிடம் கூட அந்த கைத்தலம் பற்றுதல் என்பதாகத்தான் சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கும், உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது, ஒரு ஆண் தன்னை திருமணம் செய்து கொள்கிறான், ஒரு ஆண் தன் கைத்தலம் பற்றுகிறான் என்பதை வெளிப்படையாக துணிச்சலாக சொல்வது என்பது ஆண்டாளுக்கே ஆன சிறப்பு என்று எல்லோரும் போற்றுகின்ற ஒரு பாடல் இந்த பாடல். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத, இது ஒரு திருமண காட்சி. எல்லோரும் மணக்கண்ணால் நினைத்து பாருங்கள். அங்கே மத்தளங்கள், மங்கள வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கும். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத. வரிசங்கம் எதற்காக நின்றூத வேண்டும் என்றால், வரி சங்கம், வரிசை வரிசையாக வெற்றி சங்கை ஏந்தி கொண்டு எல்லோரும் நின்று ஊதுகிறார்கள். அடுத்தது, முத்துடை தாம நிறைதாழ் பந்தற்கு. இதில் நவரத்தினங்கள்லேயே முத்து தான் மிகவும் கனம் வாய்ந்தது என்று நவரத்தின நிபுணர்கள் சொல்கிறார்கள். மிகவும் கனம் வாய்ந்த ஒரு நவரத்தினம் எது என்றால் முத்து. அப்படிப்பட்ட கனம் வாய்ந்த முத்தினை சரம் சரமாக தோரணமாக கட்டி அங்கே அழகுபடுத்தி இருக்கிறார்கள் என்னும்போது அந்த முத்தின் கனம் தாங்காமல் அது அந்த பந்தல் தாழ்கிறதாம். அவ்வளவு தூரம் சரங்கள், முத்து சரங்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் என்கிறார். கண்டுபிடித்து விட்டாள் தன்னுடைய கண்ணனை, கண்டுபிடித்து விட்டாள் தன்னுடைய இலக்கை. அந்த இலக்கு வந்து ஆண்டாளின் கைத்தலம் பற்றிவிட்டது. இனிமேல் அவளுக்கு தோல்வி இல்லை என்பதைத்தான் ஆண்டாள் இந்த பாடலில் நிறுவுகிறாள் என்னும்போது உலகத்தின் மிகச்சிறந்த பாடலாக இது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னமும். அதில் நமக்கான பார்வை என்ன இருக்கிறது யோசித்து பாருங்கள். நாம் நம்முடைய இலக்கில், நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கின்ற செயலில் வென்றுவிட்டால் இது எல்லாம் நமக்கும் நடக்கும். அங்கே மத்தளம் கொட்டப்படும், வரிசங்கம் நின்று ஊதப்படும், முத்துடை தாமம் பந்தல் நிறுவப்படும். அங்கே நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று நம்மை மேடையில் ஏற்றி உலகம் கொண்டாடும். கைத்தலம் பற்றிவிட்டது, வெற்றி நம்மை என்பதை உலகத்துக்கு உறக்கச் சொல்லுகின்ற ஒரு பாடல் இது. இதுதான் ஆண்டாளின் புதிய பார்வையாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.